இப்போ வந்து வாட்டர்மெலன் திவாகர் ஸ்டார் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, கேமரா பார்த்து மக்கள்கிட்ட பேசுகிறாரு. உலகம் முழுக்க எனக்கு அப்புறம் மாதிரி செந்தமிழில் சொல்ல தெரியல, நான் நார்மல் தமிழில் சொல்லிடுறேன். உலகம் முழுக்க நீங்கள் என்னோட ஃபேன்ஸ் இருக்கீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாருமே இது வரைக்கும் யாரெல்லாம் பிபிக்கு டைட்டில் வின்னர் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குவாலிட்டிஸ், பெரிய குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க. ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் நல்ல குவாலிட்டிஸ் இருக்கிற ஒருத்தவங்க தான் வின்னர் ஆகணும். நீங்கள் எல்லோரும் சபரிக்கு ஓட் பண்ணுங்கள். அவர் ஒரு யானை வளர்க்குறாரு, நிறைய ட்ரஸ்ட் வச்சுருக்காரு, நிறைய நல்லது பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இந்த பணம் வந்து சபரிக்கு போச்சுன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் எல்லாரும் சபரிக்கு ஓட் பண்ணுங்கள். திவ்யா, விக்ரம் இவங்க 2 பேரும் கூட நல்ல குவாலிட்டிஸ் உள்ளவங்க. யாரையும் உருவகேலி பண்ண மாட்டாங்க. சபரி யாரையுமே இது வரைக்கும் உருவகேலி பண்ணதில்லை. வினோதெல்லாம் வந்து ரொம்ப உருவகேலி பண்ணுறாரு, ரொம்ப இது பண்ணி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு என்னென்னா, ஆரியனாவை எல்லாருமே ட்ரிகர் பண்ணாங்க, பயங்கரமாக ட்ரிகர் பண்ணாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் அவர் வார்த்தைகள் விட மாட்டார். ரொம்ப நேர்மையாக அந்த கடைசி வரைக்கும் எந்த வார்த்தை எதுவுமே விடாமல் விளையாண்டுருக்காரு. அதே மாதிரி அர்ச்சனா இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரியும், வேறு எல்லாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரியனை பற்றி நிறைய பேசுகிறாரு. பேசிட்டு அதே மாதிரி நீங்கள் உண்மையிலே ஒரு நல்ல பர்சன் வந்து வின் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சபரிக்கு ஓட் பண்ணுங்கள். அப்புறமா திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் கூட ஓட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க எல்லாமே நல்ல டைப்பு தான், சாஃப்டான டைப்பு. ஸோ இவங்க 3 பேர்த்துக்குள்ளே வின்னர் ரன்னர் எல்லாம் ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. மக்கள் உங்களோட பவரை காட்டுங்க. நீங்கள் வந்துட்டு தப்பான ஆளுக்கு ஓட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. இது வந்து இப்படி இது வரைக்கும் இது வந்து அலோவ் பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எக்ஸிட் ஆன கண்டஸ்டன்ஸ் வந்து இருக்கிற கண்டஸ்டன்ஸில் இவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஓட் பண்ணாதீங்கன்னு சொல்லலாமா? அது வந்து வெளியில் பேட்டி கொடுக்கறது வேறு, பிக் பாஸ் ஹவுஸில் வச்சு அது அலௌடா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. அது எப்படி விஜய் டிவி அலோவ் பண்ணிட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அது அவர் சொல்கிறது ரைட்டுன்னு நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அவர் வந்து கிளியராகவே சபரிக்கு ஓட் பண்ணி சபரியை வின்னர் ஆக்குங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. பின்னாடி வினோதன் நினைக்கிறாரு, அது என்ன உனக்கு 3 பேரையா வின்னர் ஆக்க முடியும், ஒருத்தரை தானே வின்னர் ஆக்க முடியும் அப்படின்னோடனே, இல்லை 3 பேர்த்தில் வின்னர் ரன்னர் வரட்டும் அப்படின்னு. அப்போ நீ ஏன் விக்ரமுக்கு ஓட்டு கேட்கலன்னு கேட்குறாங்க. விக்ரமுக்கும் நான் ஓட்டு கேட்டேனே, ஃபஸ்ட்டு சபரியை சொன்னேன், திவ்யாவை சொன்னேன், அதுக்கப்புறமா விக்ரமையும் நான் சேர்த்து சொல்ல தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து சொல்லிட்டுருக்காரு. அவர் வந்துட்டு ரொம்ப அந்த உருவகேலியால் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கார் போல இருக்குது. அதை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. என்னை ரொம்ப உருவகேலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.